அரசியல்வாதியா விஜயகாந்த் எப்படிப்பட்டவர்? இது நம்ம தான் தரம் பிரிச்சுக்கிறோம். விஜயராஜ் என்றவன் மதுரையில் இருந்தவன், விஜயகாந்த் என்பவன் மெட்ராஸுக்கு வந்த ஒரு நடிகன். அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்கான். அவ்வளவுதான் தவிர குணங்கள் மாற போறது கிடையாது. குணங்கள் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க அரசியல் வந்து எப்படி சந்திக்க போறீங்கன்னா நிச்சயமா சந்திக்கிறேன். பணத்துக்கு மரியாதை கொடுக்கலாம், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. பணத்துக்கு மரியாதை கொடுக்காம மக்களை நேசிக்கிறதுனால அரசியலை நான் சந்திக்க முடியுது. இல்லைன்னா சந்திக்க முடியாது. நேரம் இவ்வளவு கூட்டணி கட்சிகிட்ட இருக்க போகும்போது நீ நான் போவான் இருப்பான், அதெல்லாம் விரும்பலையே. அதற்கு காரணம் நான் மக்களை மட்டும் நேசிப்பவன், மக்களோட இதயங்களை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன். இந்த பக்கம் நீ உங்ககிட்ட காட்டின நீ கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. என்ன ரோடு வந்துச்சு என்ன வந்து, ஆனா அதனால எனக்கு இழப்பு என்ன கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். இது யாருக்கு வெளியே தெரியாது. ஆனா எனக்கு அரசாங்கம் அவசரப்பட்டு 8 கோடி ரூபாய்னாங்க. அது 8 கோடி ரூபாய்ங்கிறது அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற வேலை. அதான இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் நடக்குது. சோ இது வந்து எப்படின்னா இன்னைக்கு வேலை இங்க என்ன போகுது அதை கூட நான் கொடுக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இதை மிரட்டி விஜயகாந்த் பண்ணி